நம்ம இறக்கப்பட்டு செய்யற ஒரு சின்ன உதவியால நம்மளோட எல்லா பணத்தையும் இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? எஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் நடந்துட்டு இருக்கு. ஜீரோதா சிஇஓ நிதின் காமத் இத பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்டிடிவிலும் இத பத்தி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன ஸ்கேம் அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன மாதிரி எல்லாம் ஸ்கேம் நடக்குது, எந்தெந்த விதத்துல நாம செக்யூரா இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்க உங்ககிட்ட வந்து என்னோட போன் பேட்டரி வந்து டெட் ஆயிடுச்சு, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போனை அவங்க கேட்பாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து இறக்கப்பட்டு ஒரு சின்ன உதவி தானே, அவங்களுக்கு அந்த உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போனை நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்ககிட்ட இருந்து போனை வாங்கி டயல் பண்ணி அவங்க கால் பேசுற மாதிரி பேசிட்டு போனை உங்ககிட்ட திரும்பி கொடுத்துருவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது என்ன நோட்டிபிகேஷன் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும், உங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணமும் காலியா இருக்கும். அப்பதான் நீங்க உணர்வீங்க நீங்க ஒரு ட்ராப்ல மாட்டிருக்கீங்கன்னு. இந்த ஸ்கேமர்ஸ் நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து போனை வாங்குற மாதிரி வாங்கி அவங்க புதுசா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றதோ அல்லது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க ஆப்பை அவங்க ஹேக் பண்றதையோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வர கால், உங்களுக்கு வர மெசேஜ் இதெல்லாம் ஸ்கேமர்ஸோட போனுக்கும் வர மாதிரி அவங்க செட் பண்ணி உங்களோட போனை ஹேக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் மொத்தமா அவங்க திருடிடுவாங்க. உங்களுடைய நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டையும் அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி பத்தி அதிகமா நாலேஜ் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. யங் ஜெனரேஷனுக்கு டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் தெரியும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ல இருந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்துப்பாங்க. பட் வயசானவங்களுக்கு டெக்னாலஜி பத்தி அதிகமா நாலேஜ் இல்லாதவங்க கொஞ்சம் எமோஷனலா, ஸோ அவங்க கேட்கறாங்களே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷனலா இருக்கவங்க, டெக்னாலஜி பத்தி அதிகமா தெரியாதவங்க தான் குறி வச்சு இந்த ஸ்கேமர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா கிட்டையும் டெக்னாலஜி பத்தி அதிகமா நாலேஜ் இல்லாதவங்க கிட்டையும் சொல்லி வைங்க, இந்த மாதிரி வெளியில இருந்து யாராவது வந்து தெரியாதவங்க போன் கேட்டா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருங்க. சப்போஸ் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்க முன்னாடியே ஸ்பீக்கர் போட்டு அவங்கள பேச சொல்றது, அவங்க போனதுக்கு அப்புறமா கால் ஃபார்வர்டிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு, சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அந்த இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதே போல ஓடிபி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து யாராவது கேட்டாலும் அந்த ஓடிபியை கொடுக்க வேண்டாம். சப்போஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 இவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஸ்கேமை பத்தி அலர்ட் பண்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோல சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.